வெல்கம் டு சாட் பார்வை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு எம்ஃபசிஸ் லிமிடெட். லாஸ்ட் 2 வீக்ஸாக நம்ம டபுள் பாட்டம் பேட்டர்ன் எங்கெல்லாம் ஃபார்மாக இருக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த ஸ்டாக்லேயும் டபுள் பாட்டம் பேட்டர்ன் எங்கெல்லாம் இருக்குங்கிறது ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்துட்டு இப்போ கரண்ட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். ஸோ இதில் தான் நமக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டியாக ஈஸியாக கிடைக்கும். டபுள் பாட்டம் பேட்டர்ன் எங்கெங்கே ஃபார்மாக இருக்குன்னு பார்ப்போம். எஸ், இந்த இடத்துல ஒரு இடத்துல ஃபார்மாக இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஹை வந்திருக்காங்க ஸ்டாக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு லோ வந்திருக்காங்க. அகைன் மறுபடியும் ஒரு ஸ்மால் ஹை வந்திருக்காங்க. இங்கேருந்து எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டில் ஒரு லோ வச்சு பாட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்த அவங்க ரெசிஸ்டண்ட்டை கிராஸ் பண்ணும்போது நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம். சரி, இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ரெசிஸ்டண்ட்டாக வச்சு கன்சிடர் பண்ணிட்டு இதை புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்திருக்கு. இதில் நமக்கு இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது நம்ம ஸ்டாக்கு என்ட்ரு ஆகிருப்போம். மினிமம் 5% வச்சுருப்போம். பாருங்கள், நமக்கு 5% ஈஸியாக டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ 5% கொஞ்சம் ஈஸியாக நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு வந்துடலாம். வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு ஸ்டாக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டாக் ஒரு நல்லா அப் ட்ரெண்டில் வந்திருக்காங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு ஹை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஒரு லோ, தென் ஒரு செகண்ட் ஹை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லோ பாட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து இதை ஸ்டாக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போகும்போது ஒரு நல்ல மூவ்மெண்ட், புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்து மேலே போல வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு. பார்ப்போம் இதில் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மினிமம் 5% நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வர மாதிரி பார்த்துக்கிடுவோம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் நமக்கு பிரேக்கட் ஆகிருக்கு. பிரேக்கட் ஆகி பாருங்கள், 5% மேலே போயிருக்காங்க. நல்ல புல்லிஷ் ரேலியாக இருந்திருக்கு. ஓகே, வேறு எங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம். டே டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்ட் பார்க்குறதுக்கு. எங்கெங்கே பேட்டர்ன் இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப டைம் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஹை, இந்த இடத்துல லோ வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து அகைன் ஒரு ஹை வச்சுருக்காங்க. இங்கே வச்சுக்கலாம், இல்லை இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, கொஞ்சம் கிளியராக தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து ஹை வச்சுருக்காங்க. இந்த ஹைலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு லோ வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ஹை, ஸ்மால் ஹை வச்சுருக்காங்க. சேம் இடத்துல இங்கே ஒரு பாட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து இப்போ இந்த ரெசிஸ்டண்ட்டை அவங்க பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குது. சான்சஸ் நிறைய இருக்கும். நம்ம 5% தான் வைக்கிறோம். ஸோ அதுவே நமக்கு போகும் தான் நினைக்கிறேன். உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் நம்ம பார்க்கலாம். என்ன நடக்குன்னு நம்ம யாருக்கும் இந்த கால்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்ல. எஜுகேஷன் பர்பஸ் வேண்டி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.